வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்றைக்கு பரந்தூரில் விஜயோடைய பேச்சு. இந்த விஜயோடைய பேச்சுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது நேஷ்னல் மீடியாவிலேருந்து ஹேஷ்டேக்லேருந்து பறக்கிறத பார்க்கும்போதே தெரியுது விஜய்க்கு ஓட்டு இருக்கா இல்லையான்ட்டு. தொடர்ந்து ஒரு ஓட்டு அரசியலாக மட்டும் பார்க்காம களத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்துட்டார். அதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு இடத்துக்கு ஒருத்தர் போகிறாரு, தமிழகம் முழுக்க எங்கே வேணால் யார் வேணால் போகலாம், இந்தியா முழுக்கவே போகலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிலருக்கு மட்டும் கட்டுப்பாடு ஏன் கேட்டால் இல்லைங்க கூட்ட நெரிசலில் இதாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ விக்கிரவாண்டியில் நடந்தது, அங்கேருந்து ஒரு மேடை போட்டு எல்லாத்தையும் தான் சந்தித்தார். அப்போ திறந்த வழியில் இங்கே மட்டும் சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்? அங்கே அனுமதி கொடுத்தீங்கல்ல, ஏன் இங்கே அனுமதி கொடுக்கல? ஒன்று, முதலமைச்சர் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஊராக போய் மக்கள் குறையெல்லாம் கேட்டார். அப்போ இந்த மாதிரி ஏதாவது கட்டுப்பாடு விதிச்சதா? அப்போ ஒருவேளை ஸ்டாலினை பார்க்க மக்கள் அவ்வளோ ஆர்ப்பரிக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டிங்களா? நீங்கள் தான் சொல்கிறீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு, வெளியில் வரும்போது இவ்வளோ தடை. நம்ம சொன்னதான் சொன்னார். அரிக்காப்பட்டியில் ஒரு நியாயத்தை சொல்கிறீங்க, இங்கே ஒரு நியாயம். 8 வழி சாலைக்கு ஒரு நியாயத்தை சொல்கிறீங்க, இங்கே ஒரு நியாயத்தை சொல்கிறீங்க. கரெக்டாக தானே கேட்குறாரு. இதில் என்ன தப்பு? இதை கேட்டால் திராவிட மாடலில் இருக்கக்கூடிய சில பேருக்கு இதெல்லாம் இல்லைங்க, அவர் ஒரு நடிகர். ஏங்க அவர் நடிகருங்க, வந்திருக்காருங்க, என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி அவர் வரமாட்டார் 2%ன்னு சொல்கிறது ஏற்புடையதாக இல்லை. அதையும் தாண்டி இன்றைக்கி விஜய் வந்தது நல்ல விஷயமா நம்ம ஒன்று பார்க்குறது. உடனே விஜய் வந்ததுனால நிறுத்திடுவாங்க, ஏதோ லாபம் இருக்குன்ட்டார் பாருங்க மக்கள்கிட்ட. இல்லைங்க, இவங்க பண்ணுறதுனால ஏதோ லாபம் இருக்குது, லாபம் இருக்காமல் இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிக முக்கியமான விஷயம், அவர் வரும்போது அடுத்து நான் உள்ளே வருவேன். பரந்தூர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி இளைய தலைமுறை ஏன்னா இப்போ நீர்நிலைகளை பாதுகாப்போம், விவசாயத்தை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஹேஷ்டேக் நிறைய வருது. ஏன்னா படிக்காதவங்க கூட, அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த அரசியல் பெருசாக நாலேஜ் இல்லாதவங்க கூட விஜய் அவர்கள் பேசும்போது கவனிக்கப்படுவார். தந்தை பெரியாரை பற்றியும், அஞ்சலை அம்மாள் அவர்களை பற்றியும், இன்னும் மறைந்த தலைவர்களை பற்றியும், அம்பேத்கர் அவர்களை பற்றியும் அவர் பேசுகிறது ஏன் நமக்கு பிடிக்குதுன்னா, இவர் சொன்னதுனால இன்னும் அதிக பேருக்கு போய் சேரும். நிறைய பேர் அரசியல் தெரியாதவர்கள் கூட போய் சேருதா இருக்குது. அஞ்சலை அம்மாள் அப்படிங்கிறவங்க தெரியுதா இல்லையா? அன்றைக்கி படிக்கிறாங்கல்ல, இப்போ அம்பேத்கர் பற்றிய புத்தகங்களை படிக்கிறாங்கல்ல, தந்தை பெரியார் அவர்களை வழிகாட்டின்னு சொல்கிற அதை பற்றி படிக்கிறாங்கல்ல. எல்லாத்தையும் தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவர் எல்லா இடத்துக்கும் போகணும், மக்களுடைய பிரச்சனையை சந்திக்கணும். இந்த பிரச்சனையை இவ்வளவு பெருசாக்கியது திமுக தான். அவருக்கு மண்டபம் கொடுக்காம அப்படி அங்கே அலக்கழிச்சு, இங்கே அலக்கழிச்சு, அப்படி அலக்கழிச்சு, அப்படி கழிச்சு இவ்வளோ டைம் தான் பேசணும். அது எப்படிங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. அது என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி? இது எப்படி ஒத்துக்க முடியும்? நீங்கள் ஒரு நியாயமான ஒரு அரசாக இருந்ததுன்னா எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. மினி எமர்ஜென்சி நடக்குதுன்னு தோழர் பாலகிருஷ்ணன் சொல்கிறாரு. அப்புறம் அதை வழிமொழிகிறார் சண்முகம் அவர்கள். உங்கள் கூட்டணி கட்சியே சொல்லுது, ஆனால் நீங்கள் மட்டும் இல்லைங்கிறீங்க. வேல்முருகன் அவர்கள் உங்களை பற்றி என்ன சொல்கிறாரு? உங்கள் கூட்டணி கட்சி தான் சொல்கிறது. விவசாயிகளுக்காக நாங்கள் போராடக்கூடிய இயக்கம் சொன்னது திமுக. இன்றைக்கி அப்படியே மாறுறீங்களே, என்ன காரணம்? அப்போ பிஜேபிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் தான் நம்ம கேட்டோம். அதுதானே விஜய் அவர்கள் கேட்குறாரு. விஜய் அவர்கள் போய்விட்டதால் மட்டும் ஏதாவது மாறிவிடுமா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் தெரியாதவங்களுக்கெல்லாம் கூட இந்த கிராமம் தெரிஞ்சக்கூடிய விஷயம் இருக்குது. எவ்வளோ பேர் போயிருக்காங்க. சீமான், அதிமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள், திமுக இருக்க அமைச்சர்கள் கூட போய் இந்த சமரசெல்லாம் பேசினாங்க. இவ்வளோ பேர் போகும்போது இல்லாத ஒரு முக்கியத்துவம் வரும்போதே, ஆமாங்க ஒரு நடிகர் வந்தால் கூட்டம் தானே கூடும். கரெக்டுங்க, நடிகர் வந்தால் கூட்டம் கூடும். அந்த கூட்டத்தை அப்படியே விட்டுருக்கலாமே, ஒழுங்குபடுத்த இருக்கலாமே. அதனால் இன்றைக்கி விஜய் அவர்கள் பேசியது உண்மையிலேயே அவர்கள் கட்சிக்கு ஓட்டு அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இன்றைக்கி 26% நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, அந்த குறிப்பிட்ட ஏரியாவில், இல்லை சென்னைக்கு பக்கத்தில் வேறு எங்கே இருக்குது? மொத்தமாக பார்த்தீங்கன்னா வாழக்கூடிய மக்கள் இந்த நீர்நிலைகளையும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயத்தையும் நம்பி வாழ்கிறாங்க. நான் போய் பார்க்கும்போதே தெரியுது, அங்கே மோட்டர்லாம் வச்சு தண்ணி எடுக்கிறது இல்லை, இயற்கையாகவே தண்ணி இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு வேறு வேலை தெரியாதுங்கிறத தாண்டி இன்றைக்கி சாப்பாடு முக்கியமாக, விமான நிலையம் முக்கியமாக? நீங்கள் எதுக்கு ஸ்டெர்லைட் ஆலை மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, அங்கே என்ன நடந்தது? உலகம் ஃபுல்லாக குளோபல் வார்மிங் அப்படின்னு பெருசாக பேசப்பட்டு இருக்கோம். அப்படி இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம அழிச்சிட்டு இப்போ சென்னையில் தண்ணி தேங்குது, அதுக்கு திட்டக்குழு ஒரு வரைவறிக்கை திருப்புகள் தலைமையில் ஒரு அறிக்கை கொடுக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி எவ்வளோ தான் நீங்கள் என்ன விஷயம் பண்ணாலும் நீங்கள் ஒரு இடத்த அழிச்சிட்டு விமான நிலையம் கொண்டு வரதுனால இன்றைக்கி சென்னைக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. அங்கே இருக்க மக்களும் பாதிப்பு, சென்னைக்கும் பாதிப்பு. இப்படி ஒரு திட்டம் தேவையா? வேறு இடமே எதுவும் கிடைக்கலையான்னு விஜய் சொல்கிறது ஏற்புடையதான கருத்தாக இருக்குது. தமிழக மக்கள் மறுபடியும் விஜய் அவர்களை தொடர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அவர் என்ன அரசியல் பண்ணுறாரு நம்ம ஏற்கனவே சொன்னோம். விஜய் அவர்கள் இன்னும் நல்ல அரசியல் பண்ணியிருக்கலாம். அவர் அதானியில் ஆரம்பித்து, அம்பேத்கரில் ஆரம்பித்து, தன்னுடைய கொள்கை வழிகாட்டி தந்தை பெரியார்னு சொன்ன விஜய் சீமானுக்கு கடுமையான கண்டனத்தை கொடுத்துருக்கணும். அதை கொடுக்கல. அதையும் நம்ம தான் சொல்கிறோம்.
இன்னும் அவர் சரியாக இன்னும் சில விஷயத்தெல்லாம் கவனத்தில் எடுத்திருக்கலாம். ஏன் அதை கவனத்தில் எடுக்கல நமக்கு தெரியல. சரி, இப்போதாவது வந்திருக்காரே, யாருமே வரக்கூடாது. அதாவது எடப்பாடி மட்டும் இருக்கணும், அவர் பிஜேபியோடைய சேரணும், வீணாக போகணும். இல்லைன்னா எடப்பாடி மட்டும் நிற்கணும், அவர் தனியாக நிற்கணும், வீணாக போகணும். விஜய் தனியாக நிற்கணும், எடப்பாடி தனியாக நிற்கணும், பிஜேபி தனியாக நிற்கணும், திமுக தனியாக நிற்கணும், சீமான் 5 முனை போட்டி வரணும், திராவிட மாடல் ஆட்சி வரணும், உதயநிதி வரணும், அதுக்கப்புறம் இன்பநிதி வரணும். நாங்கள் அந்த மன்னர் ஆட்சின்னு சொல்லக்கூடாது. இது எந்த விதத்தில் சரி நமக்கு புரியல. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அரசு அவர்களுடைய கொடுத்த வாக்குறுதிகள் அதை பற்றியே பேச மாட்டுறாங்க. கேட்டால் நாங்கள் திவாலாவில் அரசாங்கம் சூப்பராக இருக்குங்கிறாங்க, ஆனால் 1000 ரூபா கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் இல்லை நாங்கள் அடுத்த வருஷம் கொடுக்குறோம், அடுத்த வருஷம் அள்ளி கொடுப்பார்கள், இந்த வருஷம் கிள்ளியும் கொடுக்க மாட்டார்கள். இதெல்லாம் பகுதி நேர ஆசிரியர்கள் நிம்மதியாக இல்லை. மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சொன்னது தான், திமுக சொன்னது தான். மின் கட்டணம் எடுக்கிறேன், நீங்கள் பால் கட்டணம் உயர மாட்டேன்னு சொன்னீங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். இதை பற்றி பேசுகிறதுனா பேசிக்கிட்டே போகலாம். கேட்டால் திராவிட மாடல் ஆட்சி அனைத்துக்கும் வழிபாட்டி, தந்தை பெரியாரை தெரியுமா, கலைஞரை தெரியுமா, எல்லாரும் தான் தெரியும், எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். இதை வச்சு எவ்வளோ நாள் ஓட்ட போகிறீங்க? கேட்டால் பாஜக. விஜய் பிஜேபி எதுக்க மாட்டார், முதல்ல எடுத்தார், இன்றைக்கும் சொல்லிட்டாரு, ஒன்றிய நீங்கள் 2 பேரும் தான் ஜெயிச்சு சொல்கிறாரு. உங்களுக்குள்ள என்ன, அதாவது என்னென்னா தந்திரமாக ஏமாத்துறது இருக்குல்ல, நீங்களும் பிஜேபியும் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்குவீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு டீலிங், அதை சாமர்த்தியமாக பண்ணுறீங்க. அதான் சொல்கிறாரு, மக்களுக்கு தெரியாமையாக இருக்குது, அதான் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி தான். எப்படி இந்த பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் எல்லா எதிர்க்கட்சியும் இறங்கி பண்ணதுனால வேகமாக வேலை நடந்ததோ, அதே மாதிரி இப்போ பரந்தூரை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிப்பார்கள். இது கண்டிப்பாக திமுக நெருக்கடி தான். இல்லைன்னு வேணால் சொல்லிக்கலாம். உடனே செல்வ பெருந்தகை லைனுக்கு வரார் காங்கிரஸ்லேருந்து. இல்லை அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. செல்வ பெருந்தகைக்கு என்ன ஆதாயம்? காங்கிரஸ் மேலிடம் அமைதியாக இருக்கும்போது கூட செல்வ பெருந்தகைக்கு திமுக உறுப்பினராக ஆகிட்டார். ஏன்னா விடுதலை சிறுத்தைகளில் கூட எம்எல்ஏக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில எம்எல்ஏக்கள் திமுக உறுப்பினர்கள். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்களை நம்பி விஜய் கட்சி ஆரம்பித்தார் சொல்கிறது வேடிக்கையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.